ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம லேக்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் வேல்யூனா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க, அந்த செட் ஆஃப் ஆர்டர்ஸில் எனக்கு ஃபஸ்ட்டாக என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றத டிஸ்பிளே பண்ணு அப்படின்றது தான் இந்த ஃபஸ்ட் வேல்யூவோட மீனிங். ஓகேவா, எனக்கு அது ஒரு குரூப்போ ஒரு வேல்யூஸ் இருக்குது, அந்த குரூப்பில் எனக்கு வந்து ஃபஸ்ட் வேல்யூ என்னது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த ஃபஸ்ட் வேல்யூவோட ஃபங்க்ஷனாலிட்டி. இது வந்து Oracle 8.8லேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் வேல்யூன்ற ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா, ஸோ இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா இதுதான் அதோட சின்டாக்ஸ். ஓகேவா, நம்ம வந்து எந்த அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோமோ அந்த அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனோட நேம் நம்ம கொடுத்துக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட் நேம்ன்ற அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட் நேம்ன்ற அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனை கொடுக்குறோம். அவுட்புட் காலம், எந்த காலமுக்கு நம்ம அவுட்புட் வேணுமோ அந்த காலம் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓவர் கிளாஸ் நம்ம கொடுத்துட்டு பார்ட்டிஷன் பை இதை எப்படி நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணி எனக்கு வேல்யூ எடுத்துகிட்டு வரணும்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அது மாதிரி பார்ட்டிஷன் இதெல்லாம் ஆப்ஷனல் தான். பார்ட்டிஷன் பைன்றது ஆப்ஷனல். ஆர்டர் பை நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேவா, ஆர்டர் பை எந்த காலம் ஆர்டர் பண்ணி நான் எனக்கு ஃபஸ்ட் வேல்யூ எடுத்துகிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அந்த காலமுக்கான ஆர்டர் பை நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த சின்டாக்ஸ் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, அதாவது ரேஞ்ச் பிட்வீன் அன்பவுண்டட் ப்ரெசிடிங்ஸ் அண்ட் அன்பவுண்டட் ஃபாலோவிங்ஸ் அப்படின்னா எனக்கு எல்லா வேல்யூவும் அந்த விண்டோயிங் கிளாஸில் இருக்க எல்லா ரோஸோட வேல்யூவும் எனக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறது தான் இதோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா, நம்ம இன்ட்ரடக்ஷன் இதிலே பார்த்துருப்போம். இந்த ரேஞ்ச் பிட்வீன் ப்ரெசிடிங்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா எல்லா இந்த விண்டோயிங் கிளாஸில் இருக்க எல்லா ரோஸையும் நம்ம எனக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரேஞ்சோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா, ஓகே கைஸ், இதை நம்ம எக்ஸாம்பிளோட ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேவா, ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயிஸ் டேபிள் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ எம்ப்ளாயிஸ் டேபிள், ஸோ செலக்ட் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் டேபிள். ஓகேவா, ஸோ எம்ப்ளாயிஸ் டேபிள். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்கோர் வேல்யூ. ஓகே, ஃபஸ்ட் அண்டர்ஸ்கோர் வேல்யூ கொடுத்துருவோம். ஸோ எந்த காலமில் நம்ம வந்து இந்த வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம், நம்ம வந்து சேலரி காலமில் இதை வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ சேலரி காலம் அப்படின்றத அந்த எக்ஸ்பிரஷன் வந்து இங்கே நம்ம கொடுக்கணும். ஓகே, கொடுத்தாச்சு. அடுத்தது ஓவர் கிளாஸ். ஸோ ஓவர் கிளாஸில் நம்ம என்ன கொடுக்கணும், ஸோ சேலரி காலம் நீங்கள் கொடுத்துட்டீங்க. சேலரி காலம் வந்து எனக்கு அசெண்டிங்கில் வச்சு எனக்கு அதில் இருக்க ஃபஸ்ட் வேல்யூ கொண்டு வரணுமா, இல்லை டிசெண்டிங்கில் வச்சு எனக்கு அதில் இருக்க ஃபஸ்ட் வேல்யூ கொண்டு வரணுமா, எந்த ஆர்டரில் வச்சு நான் கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து இதில் வந்து ஆர்டர் பை டிசெண்டிங் கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ எனக்கு ஆர்டர் பை டிசெண்டிங்கில் கொடுத்துட்டு வா. ஸோ ஆர்டர் பை டிசெண்டிங் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஸோ எனக்கு வந்து விண்டோயிங் கிளாஸ் இது கண்டிப்பாக தேவைப்படுது. விண்டோயிங் கிளாஸ் அப்படின்னா எனக்கு வந்து எல்லா ரோவையும் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு கொடுக்கணுமா, இல்லை எனக்கு ஃபஸ்ட் ரோ சேஞ்ச் ஆகும்போது கரண்ட் ரோ சேஞ்ச் ஆகும்போது ஃபஸ்ட் ரோ சேஞ்ச் ஆகணுமா, இல்லை கரண்ட் ரோ சேஞ்ச் ஆகும்போது லாஸ்ட் ரோ சேஞ்ச் ஆகணுமா, ஸோ இல்லை எனக்கு எல்லா ரோவும் வேணுமா அப்படின்றது தான் அது விண்டோயிங் கிளாஸ். ஓகேவா, ஸோ நம்ம இதில் சொல்லலாம் எனக்கு எல்லா ரோவையும் எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அதுக்கான வேர்டிங்ஸ் தான் இந்த இது ரேஞ்ச் பிட்வீன் அன்பவுண்டட் ப்ரெசிடிங்ஸ் அண்ட் அன்பவுண்டட் ஃபாலோவிங். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம கொடுத்துட்டு இப்போ இந்த கொரியை நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ஸிங் எக்ஸ்பிரஷன் இதில் ஏன் இந்த எரர் காட்டுது அப்படின்னா நம்ம இங்கே ஆர்டர் பை கொடுத்துருக்கோம். ஆர்டர் பை எதை ஆர்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம கொடுக்கல. ஓகேவா, ஸோ அதனால தான் உங்களுக்கு எரர் காட்டுது. ஓகேவா, ஸோ நம்ம ஆர்டர் பை சேலரி. ஓகே, நம்ம ஆர்டர் பை சேலரி வந்து எனக்கு ஆர்டர் பண்ண அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த எரர் காட்டாது. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே வந்து 24,000 எல்லா ரெக்கார்டுக்குமே 24,000 காட்டுது. ஓகேவா, இது எனக்கு இவ்வளோலாம் காட்டு தேவையில்ல, இதில் இருக்க ஒரே ஒரு வேல்யூ வந்து எனக்கு கரெக்டாக காட்டு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணோம். ஓகேவா, ஸோ டிஸ்டிங்க்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ யார் சேலரியில் ஹையஸ்ட் சேலரி வாங்குறாங்களோ அவங்க என்ன சேலரி வாங்குறாங்களோ அந்த சேலரி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம போட்டோம் அப்படின்னா ஹையஸ்ட் வாங்குற சேலரி வந்து 24,000 அப்படின்றத காட்டுது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் வேல்யூ அப்படின்ற அந்த அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லாஸ்ட் வேல்யூனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.